வரும் ஜூன் 17 திங்கட்கிழமை முதல் சுற்றுலா பேருந்து மற்றும் வேன் வாடகை 20 விழுக்காடு உயர்வதாக மலேசிய உள்நாட்டு சுற்றுலா சங்கம் மீத்தா அறிவித்துள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் சம்பந்தப்பட்ட பிற அமைச்சுக்கள் டீசல் மானியம் குறித்து அடுத்த மாதம் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வரும் வரை ஒரு தற்காலிக ஏற்பாடாக வாடகை உயர்த்தப்படுவதாக மீத்தா தலைவர் லியாங் ஹூன் மின் தெரிவித்தார். டீசல் விலை உயர்வால் பேருந்து மற்றும் வேன் செலவினம் கணிசமாக அதிகரித்துள்ளது. இது பேருந்து நடத்துனர்களுக்கு சுமையை ஏற்படுத்துவதோடு சுற்றுலா முன்பதிவையும் பெரிதும் பாதிக்கிறது. இந்த நடப்பு நிலவரத்தை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையிலும் ஒரு குறுகிய கால தீர்வாகவும் சுற்றுலா பேருந்து வேன் வாடகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஹுன்மின் சொன்னார். எனினும் அரசாங்கம் அறிவிக்கும் எரிபொருள் விலைக்கு ஏற்ப வாடகை உயர்வும் அவ்வப்போது கண்காணிக்கப்பட்டு வரும் என்றார் அவர். சுற்றுலா பேருந்துகளை பெரும்பாலும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை பயன்படுத்துவதால் அவற்றுக்கு டீசல் மானியம் வழங்க அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜோஹர் பாரு தாமான் அபாட்டில் நேற்று மாலை போலீசுடன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 குற்றவாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் அதனை உறுதிப்படுத்தினார். சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் MP வாகனத்தில் இருந்த 42 வயது சந்தேக நபரும் அவனது கூட்டாளியும் என குமார் சொன்னார். அவர்கள் பயணித்த வெள்ளை நிற டொயோட்டா எஸ்திமா கார் மீது சந்தேகம் கொண்டு புக்கிட் அமான் மற்றும் ஜோஹர் குற்றப்புலனாய்வுத்துறை போலீஸ் முன்னதாக பின்தொடர்ந்து சென்றது. போலீஸ் வாகனம் மிக நெருக்கத்தில் பின்னால் வருவதை அறிந்த அவ்விருவரும் முதலில் தப்பியோட முயன்று பின்னர் போலீஸை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். பதிலுக்கு போலீசும் சுட்டதில் இருவரும் அங்கேயே உயிரிழந்தனர். சந்தேக நபர் போதைப்பொருள் உட்பட 38 குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவனது கூட்டாளியிடம் அடையாள ஆவணம் எதுவும் இல்லாததால் அவனை அடையாளம் காணும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களிடமிருந்து கைத்துப்பாக்கிகளும் போதைப்பொருள் பொட்டலங்களும் கைப்பற்றப்பட்டன. ஜலான் ஆபாட்டில் வாகனமோட்டிகளையும் அப்பகுதி வாழ் மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய அத்துப்பாக்கிச் சூட்டின் காணொளிகள் சமூக ஊடகங்களிலும் வைரலாகியுள்ளன. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் முயற்சியில் தேசிய சாதனையை முறியடிக்க இலக்கு கொண்டுள்ளார் 400 மீட்டர் ஓட்டத்தாரகை ஷெரின் சம்சுன் வேலபாய். குவாந்தானில் நடைபெற்று வரும் மலேசிய பொது ஓட்டப்பந்தய போட்டியிலும் ஜூன் 23 முதல் 24 வரை நடைபெறப்போகும் கசக்ஸ்தான் பொது ஓட்டப்பந்தய போட்டியிலும் எப்படியாவது அச்சாதனையை முறியடிப்பதே ஷெரினின் திட்டம். அப்படி புதிய சாதனை நேரத்தை படைக்கும் பட்சத்தில் தர வரிசையில் ஏற்றம் கண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பை அவரால் பிரகாசப்படுத்திக் கொள்ள முடியும். ஹங்ஸாவ் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வெண்கலப் பதக்க வெற்றியாளரான ஷெரின் 400 மீட்டர் ஓட்டத்தில் வைத்திருக்கும் தேசிய சாதனை நேரம் 51.79 வினாடிகளாகும். 26 வயது ஷெரின் தற்போது தர வரிசையில் 63வது இடத்தில் இருக்கிறார். முதல் 48 இடங்களில் வருவோருக்கே பாரிஸுக்கு டிக்கெட் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் ஓட்டப்பந்தய சகாப்தங்களான சாம்சன் வெலபாய், ஜோசப்பின் மேரி தம்பதியின் பெருமைக்குரிய மகளான ஷெரின் கடந்த ஜூன் 2ஆம் தேதி தான் புதிய தேசிய சாதனை நேரத்தை பதிவு செய்தார். சரவாக் மீரியில் தீயில் எரிந்து போன காரிலிருந்து உடல் கருகி மாண்ட ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பலியானவர் 63 வயது சென் கியான் சியோங் என தெரிவிக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி அளவில் தகவல் கிடைத்து சம்பவம் இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை அங்கு முழுவதுமாக தீயில் எரிந்து போன புரோட்டான் வீரா ஏரோபேக் காரை கண்டது. அப்போது தீ முழுவதுமாக அணைந்து போயிருந்தது. ஓட்டுநர் இருக்கையில் இருந்து மீட்கப்பட்ட அம்முதியவரின் சடலம் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.
சாங்கோர் சிர்டாங்கில் ERL விரைவு ரயில் மோதி வங்காளதேச ஆடவர் பலியானார். நேற்று மாலை தாமான் சிர்டாங் பர்டனாவில் KLIA எக்ஸ்பிரஸ் தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட போது 42 வயது அந்நபர் ரயிலால் மோதப்பட்டார். ஸ்ரீ கம்பாங்கன் ஜலான் சிர்டாங் பர்டனா 5 செல்வதற்காக வேலிப்பகுதியில் அத்துமீறி தண்டவாளத்தில் அவர் இறங்கியதாக சிர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் அன்பழகன் தெரிவித்தார். அவரின் சடலம் 5 மீட்டர் ஆழமுள்ள கால்வாயில் கண்டெடுக்கப்பட்டது. அந்நபர் எதற்காக தண்டவாளத்தை கடக்க முயன்றார் என்பது விசாரிக்கப்படுகிறது. என்றாலும் நண்பர் வீட்டுக்கு செல்லவே அந்த குறுக்கு வழியில் அவர் இறங்கியதாக சந்தேகிக்கப்படுகிறது. மற்றபடி அவரின் மரணத்தில் இதுவரை குற்ற அம்சம் எதுவும் இல்லை என அன்பழகன் சொன்னார். 2020 மலேசியா வந்த அந்த ஆடவர் ஜோஹோரில் குத்தகை தொழிலாளியாக வேலை பார்ப்பதாக தெரிகிறது. ஜோஹோர் பத்துப்பஹாட்டில் பேருங்காடியின் கழிவறையில் பெண்ணை மறைந்திருந்து எட்டி பார்த்த உள்ளூர் ஆடவன் கைதாகியுள்ளான். ஜலான் புளோரா உத்தாமாவில் உள்ள பேருங்காடியில் வியாழக்கிழமை மதியம் அச்சம்பவம் நிகழ்ந்தது. பக்கத்து கழிவறையின் தடுப்புச் சுவரின் கீழ்ப்பகுதியில் குனிந்தவாறு அவ்வாடவன் எட்டி பார்ப்பதைக் கண்டு பதறிப்போன 28 வயது அப்பெண் உதவி கோரி கத்தி கூச்சலிட்டுள்ளார். அதோடு உள்ளிருந்தவாறு தண்ணீர் குழாயில் இருந்து அவன் மீது நீரை பீச்சி அடித்துள்ளார். இதனால் ஓட முடியாது கழிவறைக்குள்ளேயே ஒளிந்திருந்தவனை பணியில் இருந்த பாதுகாவலர் பிடித்து பத்துப்பஹாட் போலீசிடம் ஒப்படைத்தார். 24 வயது அவ்விளைஞன் விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். பெண்கள் கழிவறையில் அத்துமீறி நுழைந்த ஆடவன் பாதுகாவலரிடம் வசமாக சிக்கிக்கொண்ட காட்சிகள் அடங்கிய 58 வினாடி காணொளி முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலானது. பிரிட்டனின் வேல்ஸ் இளவரசி கேட் மிடில்டன் மேற்கொண்டு வரும் புற்றுநோய்க்கான சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. எனினும் அபாயத்திலிருந்து தாம் இன்னும் விடுபடவில்லை என அவரே கூறியிருக்கிறார். தமக்கு புற்றுநோய் கண்டிருப்பதை உறுதிப்படுத்தி உலக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சில மாதங்களுக்கு பிறகு சனிக்கிழமை முதன்முறையாக கேட் பொதுவெளியில் வரவிருக்கிறார். அதை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை தனது கைப்பட எழுதிய இதயபூர்வமான அறிக்கையில் அவர் அவ்வாறு சொன்னார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து அறிவித்ததிலிருந்து உலகம் முழுவதும் இருந்து ஆறுதல் வார்த்தைகள் குவிந்து வருவதைக் கண்டு தாம் உள்ளபடியே நெகிழ்ந்து போனதாகவும் கேட் குறிப்பிட்டார். கீமோதெரப்பி சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் லண்டனில் இன்று நடக்கும் பிரிட்டன் மன்னரின் அதிகாரப்பூர்வ பிறந்தநாள் கொண்டாட்ட அணிவகுப்பில் தனது 3 பிள்ளைகளுடன் அவர் பங்கேற்பார் என தெரிகிறது. புற்றுநோய் சிகிச்சை மாதக்கணக்கில் நீடிக்கலாம் என கூறிய கேட் இவ்வாண்டு மேலும் அதிகமான பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தாம் ஆர்வமாக இருப்பதாக சொன்னார். என்றாலும் அது தனது உடல்நிலையை பொறுத்தது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். யுக்ரைனில் போர் நிறுத்தம் செய்வதற்கு 2 முக்கிய நிபந்தனைகளை விதித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். வட அட்லாந்திக் ஒப்பந்த அமைப்பான நேட்டோவில் இணையும் எண்ணத்தை கைவிட வேண்டும். ஆக்கிரமிக்கப்பட்ட 4 பிரதேசங்களிலிருந்து யுக்ரைன் தனது படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்பதே அந்த நிபந்தனைகளாகும். அவ்விரு நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொண்டால் உடனே போரை நிறுத்த உத்தரவிடுவதோடு அமைதி பேச்சுவார்த்தையையும் தொடங்க ரஷ்யா தயார் என புட்டின் வாக்குறுதி அளித்துள்ளார். யுக்ரைன் அவற்றை நிராகரித்தால் ரத்தம் சிந்துவதை நிறுத்தும் எண்ணம் அதற்கு இல்லை என்றே அர்த்தம் என்றார் அவர். இத்தாலியில் G7 நாடுகளின் தலைவர்களின் உச்சநிலை மாநாடு மற்றும் யுக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக சுவிட்சர்லாந்தில் உலக தலைவர்கள் சந்தித்து பேசவிருக்கும் நிலையில் புட்டின் அத்திட்டத்தை அறிவித்துள்ளார். எனினும் சுவிட்சர்லாந்து பேச்சுவார்த்தையில் புட்டின் பங்கேற்க மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் ரஷ்ய யுக்ரைன் போரில் இரு தரப்பிலும் ஏராளமானோர் பலியாகி வருவது குறிப்பிடத்தக்கது.